ஹாய் கைஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வராமலே இருந்திருக்கும் வீடியோ. அதுக்கான ஒரு பதில் வீடியோ தான் இது இருக்க போகுது. ஸோ ஒரு முக்கியமான முடிவு வந்து நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமி டைம்ஸ் சேனலை நான் குயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம். சில பேர் ஏன் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஏன்னா அவங்க லாங் டைமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக 1 இயராக இந்த அனிமி கண்டென்ட்டை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்களே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க. ஸோ எதுக்காக நான் அனிமி கண்டென்ட்ஸ் போட ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அனிமி பார்க்க ஆரம்பிச்சும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய அனிமிஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ தமிழ்ல இல்லாத காரணத்தினால நிறைய பேர் அத பார்க்க முடியல. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு தான் இத ஆரம்பிச்சேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினைக்கும் அப்லோட் பண்ணணும் அப்படின்றதே ஒரு பெரிய பிரச்சனை தான். பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கன்சிஸ்டன்ட்டா இருந்தது கிடையாது. தினைக்கும் வீடியோ போடணும் அப்படின்ற மாரி ஒரு மோட்டிவேஷனுமே கிடையாது. பட் இந்த விஷயத்த கையில எடுத்ததுக்கு அப்புறம் தினைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாரி இது இருந்துச்சு இல்லையா? ஸோ உண்மையிலேயே இது வந்து பயங்கரமா என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்குச்சு. ஸோ அதனாலேயே நான் நிறைய பிரேக்லாம் எடுத்து தான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டா இருந்திருக்க மாட்டேன். இருந்தாலும் நீங்கள்ல நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. தினைக்கும் அப்லோட் பண்றதுன்ற ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாம, இந்த அனிமி எக்ஸ்பிளனேஷன் பண்றோம் இல்லையா? இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் இது எனக்கானது இல்லையோ அப்படின்ற மாரி நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் நான் அந்த அளவுக்கு நல்லாவும் பண்ணல. எந்த ஒரு யூனிக்கான ஸ்டைலுமே எனக்குன்னு சொல்லிட்டு இல்ல. அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள வரும்போதே மத்த சேனல்ஸ பார்த்து அவங்க எந்த மாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பி பண்ணி தான் பண்ணேனே தவிர, என்னோட ஓன் ஸ்டைல யூஸ் பண்ணி நான் பண்ணல. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்குமே நம்ம ஒரு 600 எபிசோட் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதுல ஒரு எபிசோட் கூட ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்ல. பிகாஸ் அந்த வீடியோவ நானே மறுபடியும் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எபிசோடுக்கும் நான் மேக் பண்ண வீடியோக்குமே ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யுது. அந்த எமோஷன், ஃபீலிங் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் டோட்டலாவே மாறுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோவா நான் குடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே எனக்குள்ள இருக்கும். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண பருட்டோ, நருட்டோலாம் வேற சேனல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே, அவங்களத பார்க்காம என்னோட சேனல பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஆடியன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. ஸோ ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமி டைம்ஸ் சேனல இப்போ நான் குயிட் பண்றேங்க. இதுக்கப்புறம் எப்பயுமே பருட்டோ எபிசோடாவா இருக்கட்டும், இல்ல வேற புது அனிமீஸா இருக்கட்டும், அதோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா வராது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். மேபி ஷார்ட்ஸ் ஆர் இல்லனா எதனா ஒரு அனிமிய பத்தி நார்மலா பேசுற விஷயங்கள் வரலாம். ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அனிமிய நான் பார்த்து அதுல என்னென்ன ஃபீலிங் இருந்துச்சு, இல்ல இந்த மாதிரி பிளாட் இருந்துச்சு, எதனா புது விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா? ஸோ அத பத்தி பேசுவேனே தவிர்த்து ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வரதுன்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் எனக்கானது கிடையாது அப்படின்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எதனால அந்த அளவுக்கு வரல அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பண்றேன் இல்லையா? நருட்டோ ஆரம்பிச்சேன். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு பெரிய வேலையாவே ஃபீல் ஆகல. பிகாஸ் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் ஜாலியா பண்ணேன் எல்லா விஷயத்தையுமே. அது ஒரு விளையாட்டு மாரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் போக பார்த்தீங்கன்னா, வீடியோ பண்ணணுமா அப்படின்ற மாரி தான் அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சேன். கடைசி 4 மந்த்தா பார்த்தீங்கன்னா, வீடியோ பண்றது எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவும், அது ஒரு வேலையுமாவும் தான் ஃபீல் ஆச்சே தவிர்த்து, அது ஒரு ஜாலியாவே இல்ல. ஸோ அனிமி பார்க்கறது ரொம்பவே ஜாலியா இருக்குன்னு தான் நான் ஆரம்பிச்சேன் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா. இப்ப பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேலையாகி ரொம்பவே கஷ்டமா ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்றேன், இது வந்து எனக்கான ஒரு விஷயம் கிடையாதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வராது. ஸோ என் சேனல்ல வெயிட் பண்ணாதீங்க. வேற சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸா இருக்கட்டும், இல்ல வேற அனிமீஸா இருக்கட்டும், நிறைய பேர் அப்லோட் பண்ணிக்கிட்டா தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்கள்த போய் பாருங்க. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், என் சேனல சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க் யூ.